பாருங்கள் 50-50 8-5-2024 094 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் 7ஆம் தேதி ஸ்ரீசக்திக்கு 414க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் விளையாடுற நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் எடுப்போம். சரிங்களா? நம்ம ரெகுலராக சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம நேற்று ஆல் போர்டு பாருங்கள் 4-1 கொடுத்துருக்கோம். நேற்று சொல்லி தான் கொடுத்தேன். 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6லாம் சொன்னேன். ஆனாலும் சொல்லிவிட்டு கன்ஃபார்மாக இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தேன். 4-1 தான் வரும்னு சொல்லி கொடுத்தேன். 4 வந்திருக்கு ஏ போர்டில். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4-5-7. சரிங்களா? 4 100% வந்துருச்சு. அதே மாதிரி ஏ போர்டு 7-6 கொடுத்துருக்கேன், பி போர்டு 8-2 கொடுத்துருக்குறேன், சி போர்டு 4-1, சப்போர்ட்டுக்கு வெளியில் 9 கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் தள்ளி தள்ளி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நேற்று. ஏன்னா ஏ போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரலாம், சி போர்டில் இருக்கிற நம்பர் நாளைக்கு ஏ போர்டுக்கு மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், ஏ போர்டில் இருக்க 7 சி போர்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? சி போர்டில் இருக்க 4 ஏ போர்டுக்கு போயிருக்கு. நமக்கு 47-74ங்கிற நம்பர் இதில் 2 டிஜிட்டலாக கிடச்சிருக்குது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லி தான் கொடுப்பேன், 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் இதிலே வரலாம். பாருங்கள், அப்படி தான். ஏன்னா எப்போவுமே ஏ போர்டில் இருக்க நம்பர் சி போர்டுக்கு வரும், சி போர்டு இருக்கிற நம்பர் ஏ போர்டுக்கு போகும். எப்போது ஒரு தான் பி போர்டுக்கு மாறும். ஆனால் இந்த 2 போர்டு தான் அப்பப்போ இப்படி அப்படி மாற்றுவாங்க. அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறது. அங்கே இருக்கிறது இங்கே வரலாம், இங்கே இருக்கிறது அங்கே வரலான்னு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பக்காவாக ஒரு 74ங்கிற நம்பரு இல்லை 47ங்கிற நம்பரு பக்கா வின்னிங் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நேற்று நம்ம கொடுத்த 79லாம் கொடுத்துருக்கோம். பவரில் 74க்கு வந்துருக்குது. சரிங்களா? 86லாம் கொடுத்தோம். ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. டபுள்ஸ் வந்தால் இப்படிலாம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 7-4 வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7-9 6-9-4 இப்படி தான் எடுத்திருந்தோம். ஆனால் 7 உள்ளே வருது, அது 4. ஆனால் ஜாயின் பண்ணி நம்ம எடுக்கலை. சரிங்களா? அதனால் நம்மளுக்கு 2-4ன்னு தான் எடுத்துருக்குறோம். 0 எடுத்துருக்குறோம், 5 எடுத்துருக்குறோம். ஆனால் இப்படி மாறி மாறி வந்திருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? நம்மளுக்கு இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ இதாக ஆகலை. ஆனால் இங்கே ஆல் போர்டு நம்மளுக்கு கொடுத்த 4 பக்காவாக மாதம் இருக்குது. அதேமாதிரி ஏ போர்டு சி போர்டுங்கிறது பாருங்கள், ஏ போர்டில் 7 சி போர்டில் 4 கொடுத்துருக்கேன். ஆனால் சொல்லி தான் கொடுத்தேன், சி போர்டில் இருக்க நம்பர் ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டில் இருக்க நம்பர் சி போர்டுக்கு வரலாம். இது கண்டிப்பாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மாறினா மாறலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். ஆனால் மாறி இருக்குது. கரெக்டாக இந்த 2 நம்பர் 7 கீழே வந்திருக்கு, 4 மேலே போயிருக்குது. சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு என்ன 50-50 0-9-4. சரிங்களா? இவங்க 0 இல்லாமல் ஆடவே மாட்டாங்க பெரும்பாலும். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு 0 வருது, அதனால் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நாளைக்கு என்னுடைய கணிப்பு 0-3 வருது. சரிங்களா? ஆல் போர்டுக்கு 0-3 தான் மெயின் டார்கெட்டு. சப்போர்ட்டுக்கு 1 கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், 0க்கு பவர் 5, 3க்கு பவர் 8. இது வர்றவங்க யாருன்னாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? என்னுடைய இது 0-3 தான். சரிங்களா? அடுத்து ஏ போர்டு 7-9, பி போர்டு 1-5, சி போர்டு 0-3. சரிங்களா? எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். இந்த ஏ போர்டும் சி போர்டும் எப்போ வேணாலும் ஏ போர்டுக்கு சி போர்டு நம்பர் போகலாம், சி போர்டுக்கு ஏ போர்டு நம்பர் வரலாம். இந்த 2 போர்டு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நம்ம கெஸ்ஸிங் எடுத்தாலும் இப்படி எடுத்தால் இப்படி பாக்ஸ் மாதிரி தான் போகும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன் பாருங்கள். 1-5 பி போர்டில் 1 வருது, பெண்டிங் ரொம்ப நாளாக இருக்குது, 1 வருது. அப்படி வரலைன்னா இந்த 1 சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா? பாருங்கள், 6 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சி போர்டா இல்லை பி போர்டான்னு சரியாக தெரியல, இல்லை ஏ போர்டு கூட வரலாம். பாருங்கள், என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பரும் வருதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பாருங்கள். 84 89 83 85 63 65 23. சரிங்களா? இது 23 தான்.
சரிங்களா? 28 மாதிரி தெரியும். அதனால் சொல்லி எழுதி கொடுக்குறேன். 23 தான். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? 23 25 80 09. சரிங்களா? இதில் வந்து இத்தனை கெஸ்ஸிங் இருக்குது, இத்தனை நம்பர் இருக்குலாம் நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்னுடைய சாய்ஸ் ஏதாவது இருந்தால் அதை திருப்பி போட்டு வைங்க. ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட்டு. 84 89 83 85 இதெல்லாம் மெயின் டார்கெட்டு. சரிங்களா? 48ன்னு வைங்க, 84 வைங்க, 89ன்னு வைங்க, 98ன்னு வைங்க, 83ன்னு வைங்க, 38ன்னு வைங்க. அந்த மாதிரி எல்லா செட்டு எது உங்களுக்கு உங்கள் சாய்ஸோடு ஒத்து வருதோ அதை அப்படி வைங்க. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்தால் 99 வரலாம், 00 33 77. சரிங்களா? அதுக்கு உண்டான பவர் கொடுத்துருக்குறேன். 8க்கு 3க்கு 8 0க்கு 5 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 7க்கு 2 கொடுக்கல, ஏன்னா 2 டபுள்ஸாக வருமானு டவுட்டில் தான் இருக்குது, அதனால் கொடுக்கல. 9 4 வராது, அதனால் 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 94ங்கிற நம்பர் தான் வரும். சரிங்களா? 94ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். அது 3 டிஜிட்டலில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க கேரளா அண்ட் கேஎல் டியர். சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். சரிங்களா? 8610575149. சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கேரளாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் இதுக்கு கால் பண்ணி கெஸ்ஸிங்லாம் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க. சரிங்களா? மெசேஜ் போட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோன்னா பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும். நீங்கள் பேசிட்டு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள். இதில் ஒரு 8 செட் தான் கொடுத்துருக்குறேன். 089 371 775 791 540 694 129 998. 998. சரிங்களா? இந்த 8 செட்டில் இருந்து எது போட்டாலும் என்னுடைய கணிப்புக்கு இது பாக்ஸு தான். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் ஒரு செட்டு உங்களுக்கு கணிப்பில் வந்து இந்த செட்டு ஓகேன்னா அதை பாக்ஸாக போட்டுக்கோங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு வின்னிங் வரும், அதுக்காக சொல்லி கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா நாளைக்கு ஒரு பிசியாவது வின்னிங் வரணுங்கிற மாதிரி நம்பர் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது 2 டிஜிட்டலும் அதே மாதிரி தான். டபுள்ஸ் வந்தால் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது, வந்தாலும் வரலாம், இல்லைன்னா சிங்கிளே அடிச்சிடுவாங்க. சரிங்களா? அதனால் பாருங்கள். இதில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணாம், எத்தனை செட்டு இருக்குன்னுலாம் குழம்பாதீங்க. தெளிவாக 2 செட்டை கொடு 3 செட்டை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. சரிங்களா? நம்மளும் ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறது இது வருதுன்னு சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரியா? இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் தான். பாருங்கள், ஒரு ஐடியா கொடுப்போம், அவ்வளோதான். அந்த ஐடியா ஒத்து வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மிஸ் ஆகும், வாரத்தில் 3 நாள் 4 நாள் நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். சரிங்களா? பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் நாளைக்கு. சரிங்களா? பார்த்துட்டு கம்மியாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இதில் ஒரு நல்ல ஒரு 2 டிஜிட்டலோ 3 டிஜிட்டலோ வருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாருங்கள், நாளைக்கு 03ங்கிற நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வும் இறங்கலாம், இல்லை 3 சேர்ந்து இறங்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, அதனால் சொல்கிறேன். நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 03 இல்லை 50ங்கிற மாதிரி சம்மந்தப்படுத்திய ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 71 பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? இல்லை டபுள்ஸ் 99ங்கிற மாதிரி ஒரு நம்பர் வரலாம், 77 கூட வர்றது மாதிரி இருக்குது. அதனால் நான் ஊடலில் சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எப்பவுமே பாருங்கள். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த நம்பர் மறக்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம், அதனால் நம்பி போடலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த இதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கலாம்.